உணவே மருந்தாக நோய் இல்லையாம் மனிதருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இனி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் வெந்தய கஞ்சி. இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியம் ஆகும். இனி இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால், இது உடல் சூட்டை கட்டுப்படுத்தும், மூல நோய், இதமாக உடல் கழிவுகளை வெளியேற்றுதல், யோகா செய்பவர்களுக்கு உடலின் வெப்பம் அதிகமாகாமல் கட்டுப்படுத்துதல், குடலுக்கு வழுவழுப்பு தன்மை, தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்தல் போன்ற பல நன்மைகளை நம்மால் உணர முடியும். இனி வெந்தய கஞ்சிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெந்தயம் 25 கிராம், புழுங்கல் அரிசி 50 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், தண்ணீர் தேவையான அளவு. இதை கஞ்சியாக காய்க்கவும். இதற்கு உப்பு தேவையில்லை. தேவையான உப்புச்சத்து வெந்தயத்திலிருந்து கிடைக்கும். இந்த அளவுகளில் காய்ச்சிய கஞ்சி மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு நபர் மட்டும் பயன்படுத்தவும். சிறியவர், உடல் சோர்வானவருக்கு அளவை குறைத்து கொள்ளவும். இது கொஞ்சம் கசப்பாக காணப்படும். வெந்தயத்தின் அளவு 30 கிராம் வரை அதிகபட்சமாக பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தும் போது உடல் கழிவுகள் சரியான முறையில் மறுநாள் காலை வெளியேறும். உடல் சூடு அதிகமாக காணப்பட்டாலும் உடல் கழிவுகள் வெளியேறாமல் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு வாரம் பயன்படுத்தும் போது சரியாக உடல் கழிவு வெளியேறும். இது முக்கியமாக மலச்சிக்கலுக்கும் இதமான முறையில் உடல் கழிவை வெளியேற்றவும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த எளிய முறை வைத்தியமாகும். சிலருக்கு 10 கிராம் அல்லது 15 கிராம் வெந்தயம் போதுமானதாகும். கடினமான மலச்சிக்கல் உள்ளவருக்கு 30 கிராம் வரை பயன்படுத்தவும். அவரவர் உடலின் தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தவும். இந்த கஞ்சி சர்க்கரை நோய் உள்ளவருக்கு வெந்தயத்தை குறைத்து பயன்படுத்தவும். சிலருக்கு கஞ்சியில் வெந்தயம் அதிகமாக பயன்படுத்தினால் வயிறு 3 அல்லது 4 முறை இளகி போகும். அதனால் அவர்கள் வெந்தயத்தின் அளவை குறைத்து பயன்படுத்தவும். இது வாரம் 3 அல்லது 4 நாட்கள் வரை பயன்படுத்துவது சிறப்பாகும். தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் வெந்தயத்தின் அளவை குறைத்து கொள்ளவும். உடலுக்கு அதிக பாதிப்புகளை செய்யும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து என்றும் உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி.